ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம அந்த 10 ரோல் கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் இது வந்து பார்த்திங்கன்னா 3ஆவதாக போடப்பட்ட ஒரு கூடை. இது வந்து பெரிய கூடையாக கேட்டிருந்தாங்க இல்லையா, இந்த பெரிய கூடை இது பிஸ்கெட் நாட் கூடை. ஓகேவா, இதோடைய மெஷர்மெண்ட்ஸு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போட்ட இந்த பிஸ்கெட் கூடையை விட இது நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. ஓகேவா, பாட்டமும் பாருங்கள் நல்லா அகலமாக வந்திருக்கு பாருங்கள், இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள், நல்லா லென்த்தாக அகலமாகவும் இருக்குது, பெரிய கூடையாக இருக்குது. ஓகேவா, இப்போ இதோடைய மெஷர்மெண்ட்ஸை நம்ம பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆரஞ்சும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் இருக்கிறது. ஃபேண்டா கலர் வந்து 36 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். 11 மீட்டர்ஸ்க்கு 36 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கேன். தெரியுதுங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இது ஃபஸ்ட்டு நாட்டுன்ற மாதிரி 36 ஒயர்ஸ் கட் பண்ணி அதில் 9 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இந்த லெமன் க்ரீன் வந்து 28 ஒயர்ஸ் கட் பண்ணி நமக்கு அதில் வந்து 28 ஒயர்ஸில் பார்த்திங்கன்னா 14 knots கிடைக்கும். 36ல் பார்த்திங்கன்னா 18 knots கிடைக்குது இல்லையா, அது இங்கே 9 knot, இந்த பக்கம் ஒரு 9 knot போட்டுட்டு நடுவில் அந்த 24மே சேர்த்து வச்சு போட்டிருக்கேன். இது ஒரு டிசைனாக வரும்ன்றதுனால. அதே மாதிரி இந்த இடத்துல முடியுது இல்லையா, ஸோ அது வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் ஆரம்பம். அதே மாதிரி அந்த சைடில் இருக்கிற இந்த ஃபேண்டா கலர் தான் வந்து எண்டிங்கு. இது வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா நான் கிராஸ்கட் கூடையோட நாட் போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டிருக்கேன், இங்கே போடலை. போடாமல் விட்டால் தான் இதுலேருந்து நம்ம பிஸ்கெட் நட் போட முடியும். அடுத்தது ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ஒன்று விட்டுட்டு இன்னொன்று வந்து நம்ம கிராஸ்கட் நட் போடணும். போட்டால் தான் இது 2 ஒயரையும் வந்து மிங்கிள் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிஸ்கெட் நட் கிடைக்கும். புரியுதுங்களா, இங்கே 2 நாட் இருக்குது, இங்கே 2 நாட் இருக்குது. இந்த 2 நாட்டும் மிங்கிள் பண்ணுற இடத்துல இந்த 4 ஒயரும் சேர்த்து பிஸ்கெட் நாட் போடுறோம். அதனால் ஒன்று விட்டு ஒன்று போட்டுக்கிட்டே வந்தால் தான் நமக்கு இது கரெக்டாக இருக்கும். போன வாட்டி நான் போட்டது வந்து இதோடைய லெவலுக்கு கொண்டு வரேன்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்தது நான் ஒரு நாட் போட்டிருந்தேன். அதனாலே அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி இருந்தது. நமக்கு போட போட ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கிடைச்ச ஐடியா தான் இது. இதை போட்டுட்டு இதுக்கு அடுத்தது ஒன்று விட்டுடணும். விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸ்கட் நாட் போடணும். போட்டிங்கன்னா தான் இது ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு பிஸ்கெட் நாட் கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு. அதேமாதிரி ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று விட்டுட்டு ஒன்றுன்ட்டு போட்டிருக்கேன் பாருங்கள். நிற்க வச்சு காமிச்சிடுறேன், தெரியுதுங்களா. ஒன்று விட்டு இங்கே பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கேன். இதேமாதிரி ஈவனாக ஃபுல்லாக போட்டுன்னு வந்திருக்கிறேன். போட்டுன்னு வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு 11 பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பிஸ்கெட் நாட் போட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிராஸ்கட் நாட்டில் வந்து 6 and 7 அப்படின்னு கிடச்சிது. ஏன் 7 and 6 கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று கீழே வரும். கீழே வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது, மேலே வரும்போது ஒன்று கம்மியாக வருது. ஓகேவா, அந்த மாதிரி கிடைக்கும் போது எனக்கு ஈவனாக வச்சு முடிச்சுட்டு நல்லா போட்டிருக்கோம். இது நல்லா கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்குது கூட, எனக்கு ரொம்ப பிடிச்ச கூடையாக இருந்தது இது. அதுக்கப்புறம் கைப்பிடி பார்த்திங்கன்னா நான் வந்து 8.5 அடிக்கு எடுத்துருக்குறேன். 8.5 அடிக்கு 2 ஒயர் தான் எடுத்திருக்கேன். ஃபேண்டாவில் ஒன்று எடுத்தேன், க்ரீனில் ஒன்று எடுத்தேன். அதே மாதிரி இந்த சைடும் 8 அடிக்கு ஃபேண்டாவில் ஒன்று, க்ரீனில் ஒன்று எடுத்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது கூடையோட வெயிட் நல்லா தாங்கணுன்றதுனால உள்ளே 8 ஒயர் கொடுத்துருக்குறேன். உள்ளே மொத்தம் பார்த்திங்கன்னா 8 ஒயர் கொடுத்து இது நல்லா ரொம்ப ஸ்ட்ராங்கான கைப்பிடியாக போட்டிருக்கோம். ஏன்னா இதில் இருக்கிற எல்லா திங்ஸையுமே பேலன்ஸ் பண்ண போகிறது இந்த புடி தான். ஸோ அதனால் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். அதே மாதிரி நான் எல்லா இதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த கிராஸ்கட்டில் தான் வந்து நாட் போடுவேன். ஸோ இது வந்து பெரிய கூடைன்றதுனால பிஸ்கெட் நாட்டில் நாட் போட்டிருக்கேன். நாட் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் நல்லா க்ரிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி உள்ளே வர ஒயரையே வந்து நான் கட் பண்ணாமல் உள்ளே நல்லா சொருகி விட்டுருக்கேன். அதுவும் நமக்கு நல்லா வந்து க்ரிப்னஸ் கொடுக்கும். பாருங்கள், உள்ளே பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்குது இல்லையா, டிசைன்டாக இருக்குது பாருங்கள். அந்த ஃபேண்டா கலர் இந்த மாதிரி கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். க்ரீன் வந்து உள்ள டைமண்ட் ஷேப்பில் இருக்கும்.
அப்புறம் இந்த பக்கமும் ஃபேண்டா கலர் வந்திருக்கும். ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டா முடிஞ்ச உடனே க்ரீன் ஸ்டார்ட் ஆகும். க்ரீனுக்கு அப்புறம் ஃபேண்டா ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த ஒரே ஒரு நாட் மட்டும் பிஸ்கெட் நட் போட்டிருந்தோன்னா கரெக்டாக இந்த பிஸ்கெட் நட் க்ரீன் ஃபுல்லாகவே பிஸ்கெட் நட்டாக வந்திருக்கும். இங்கே பிஸ்கெட் நட் போட்டு இங்கே கிராஸ் கட் போட்டால் நல்லா இருக்காதுன்றதுனால அப்படியே விட்டாச்சு. இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் போட்டு தரோம். உள்ளே எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ஈவனாக அழகாக இருக்குது பாருங்கள். கூட நம்ம கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா போட்டு கொடுத்தோம். அவங்க கொடுத்த கூடையில் இன்னும் நமக்கு இருக்கிறது வந்து ஒரு 2 பண்டல் இருக்குது, 2 ரோல் இருக்குது. சாரி, 2 ரோல் இருக்குது. ரெண்டுமே வந்து பேபி பிங்காக இருக்கிறதுனால ஒன்றா போட முடியாது. அதுக்கு வேறு ஏதாவது கலர் கொடுக்குறோன்னு சொன்னதுக்கு இல்லை நீங்களே பார்த்து பர்பிள் கலர் வாங்கி போட்டுடுங்கன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பர்பிள் வித் பேபி பிங்க்கில் ஒரு கூட போடுவோம். போட்டு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.